பெண்களுக்கு எதிராக ஆபாச கருத்து தெரிவித்ததாக ராஜா மீது வழக்கு பதியப்பட்ட நிலையில் சிறப்பு நீதிமன்றத்தில் உள்ள வழக்கை ரத்து செய்ய கோரி ராஜா மனு தாக்கல் செய்த நிலையில் அதனை விசாரணையை சந்திக்க வேண்டும் என ராஜாவிற்கு அறிவுறுத்திய நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கின் பின்னணி என்ன, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரான ராஜா 2018ஆம் ஆண்டு பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை பதிவிட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் அன்றியூர் செல்வராஜ் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஈரோடு காவல்துறையில் புகார் அளித்திருந்தனர். அந்த புகாரின் அடிப்படையில் ராஜாவுக்கு எதிராக வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஈரோடு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த இந்த வழக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில் சிறப்பு நீதிமன்றத்தில் உள்ள வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று ராஜா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் இந்த பதிவை பதிவிட்டது யார் என்று நீங்கள் தானா என்று ராஜா தரப்புக்கு கேள்வி எழுப்பினார். அதற்கு ராஜா தரப்பில் ஆம் என பதிலளிக்கப்பட்டதை அடுத்து இந்த வழக்கை ரத்து செய்ய மறுத்த நீதிபதி விசாரணை சந்திக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.